வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவற்றை பார்க்கின்றோம், பலவற்றை கேட்கின்றோம், சிலவற்றை உடனே மறந்து விடுகின்றோம். சில விஷயங்கள் காலம் செல்ல செல்ல நம் நினைவிலிருந்து தானாகவே மறைந்து விடுகின்றது. இன்னும் சில விஷயங்கள் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து ஒரு உன்னதமான மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் அன்பையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பொழிய வைத்த அற்புதமான செய்தியை உங்கள் முன் சிறு கதைகள் மூலம் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தெருவோரத்திலே ஒரு குடிசை. அந்த குடிசையிலே ஒரு ஏழை வருவோர் போவோரிடம் பிச்சை எடுக்கின்றான். ஆனால் அவனது குடிசையின் கீழே ஒரு தங்க புதையலே உள்ளது. இதை அறியாமல் அவன் பிச்சை எடுக்கின்றான். அவனிடம் அந்த குடிசையின் கீழே தங்க புதையல் உள்ளதை சொல்லலாமா வேண்டாமா? யார் அந்த ஏழை? எது அந்த தங்க புதையல்? வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். முதலில் சில அடிப்படை விஷயங்களை பார்ப்போம். ஒரு குழந்தை அழுகின்றது. அந்த குழந்தையின் தேவைகளான பசி தாகம் தீரும் பொழுது அந்த குழந்தை சிரிக்கின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது, தன் ஆனந்தத்தை வெளிக்காட்டுகின்றது. அந்த ஆனந்தமான நிலைதான் அக்குழந்தைக்கு மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. குழந்தை வளர வளர அதன் மேல் உலகத்தின் பொறுப்புகள் மெதுவாக மெதுவாக சுமத்தப்படுகின்றது. இப்பொழுது படிக்க வேண்டும், வேலை தேட வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒன்றன் பின் ஒன்றாக கூறப்படுகின்றது. இதனால் ஆனந்தம் என்ற விஷயம் சிறிது சிறிதாக பின்னே தள்ளப்பட்டு எங்கோ ஒரு மூலையில் புதைக்கப்படுகின்றது. பின்னர் ஒரு நிலையில் உலகம் அவனை ஓய்வு பெறுமாறு கூறுகின்றது. பார்வை மங்கிவிடும், செவிப்புலன் குன்றிவிடும், உடல் தளர்ந்துவிடும். இந்த நிலையில் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்யுங்கள் என்று உலகம் அவனை ஒதுக்கிவிடும். ஆயினும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற தாகம் மட்டும் அவனை நீர் பூத்த நெருப்பாக வாட்டிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது காலம் காலமாக காரணங்களை கூறி மறைத்து வைத்திருக்கும் அவனுடைய தாகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த உள்ளத்தில் ஏற்படும் தாகத்தை தணிப்பதற்காக மனிதன் எதையும் செய்ய தயாராகின்றான். அவனுடைய தாகம் எதனால் தணியும்? அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் எங்கு கிடைக்கும்? வாருங்கள் இப்பொழுது ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு இளைஞன் கடவுளிடம் மிகவும் கடுமையாக பிரார்த்திக்கின்றான். கடவுளும் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அவனும் தனக்கு நல்ல வேலை வேண்டும் என கேட்கின்றான். நல்ல வேலையும் அவனுக்கு கிடைக்கிறது. சில வருடங்கள் கழிந்த பின்னர் அவன் மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றான். கடவுள் அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அவனோ தனக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று கேட்கின்றான். அதுவும் அவனுக்கு அமைகிறது. அவ்வாறு அவன் வீடு, குழந்தைகள், வேலையில் பதவி உயர்வு என காலத்திற்கு காலம் கேட்கின்றான். இறுதியாக மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் கடவுளை பிரார்த்திக்கின்றான். கடவுள் வந்தார். இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டார். அவனும் தனக்கு நிம்மதியும் ஆனந்தமும் வேண்டும் என்றான். கடவுள் சிரித்தார். இதனை நீ முதல் முறை என்னை சந்தித்த போதே கேட்டிருக்கலாமே, அப்பொழுதே உனக்கு அதை நான் தந்திருப்பேன் என்று கூறினார்.
இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் நமது வாழ்க்கையுடனும் அது ஒத்து இருப்பது போல் தெரிகின்றதல்லவா? நமக்கு தேவையான அந்த நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடுகின்றோம். ஆனால் அவை வெளிப்பொருட்களில் தங்கி இருப்பதில்லை என்பதை இறுதியில் தான் அறிகின்றோம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள கோடுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தேவைகள் உள்ளன. தாகம் எடுக்கும் போது தண்ணீர் தேவை, பசி எடுக்கும் போது உணவு தேவை, களைப்பு ஏற்படும் போது ஓய்வு தேவை. இவ்வாறு உடலின் தேவையை உணர்ந்து பூர்த்தி செய்கிறோமோ அவ்வாறு உள்ளத்தின் தாகத்தை அறிந்து பூர்த்தி செய்வது அவசியம். இந்த உலகப் பொருட்களினால் உள்ளத்தின் தாகம் தணிவதில்லை. அதற்கு ஒரு சிறு கதையை பார்ப்போம். இனிமையான காலை வேளை. அந்தப்புரத்தின் மாடியிலே மகாராணி தனது கூந்தலை உலர்த்திக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு காகம் அவளது மினுக்கும் சங்கிலியை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று விட்டது. எங்கு தேடியும் அதனை காணவில்லை. மகாராணியோ அந்த சங்கிலிதான் வேண்டுமென்று அடம்பிடிக்க, அரசனும் சங்கிலியை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பாதி ராஜ்யம் என அறிவித்து விட்டார். அப்பொழுது தெருவோரம் ரோந்து சென்ற படையினரின் கண்களில் அந்த சங்கிலி தென்பட்டது. அதனை ஒரு அழுக்கடைந்த சகதியில் அவர்கள் கண்டார்கள். பாதி ராஜ்யம் கிடைக்கும் என்பதால் உடனே அவர்கள் அந்த சகதியில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அங்கு வந்த படை தளபதியும் சகதியில் சங்கிலியைக் கண்டு அவரும் அதில் இறங்கி தேட ஆரம்பிக்கின்றார். ஆனால் அவருக்கும் அது கிடைக்கவில்லை. அப்பொழுது அங்கு வந்த அரசனும் சகதியில் சங்கிலியை காண்கின்றான். பாதி ராஜ்யத்தை கொடுக்க மனமின்றி அவனும் அதனுள் இறங்கி தேடுகின்றான். அப்பொழுது அந்த வழியில் வந்த ஞானி ஒருவர் எல்லோரும் சகதியில் இருப்பதைக் கண்டு வேடிக்கை பார்க்கிறார். அவர் அரசனிடம், நீங்கள் அனைவரும் சகதியில் ஏன் இருக்கிறீர்கள் எனக் கேட்க, அரசனும், இது மிகவும் புதிராக உள்ளது. மகாராணியின் சங்கிலியை ஒரு காகம் இங்கு போட்டுவிட்டு சென்று விட்டது. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது தெரிகிறது, ஆனால் உள்ளே குதித்து பார்க்கும் பொழுது அது மறைந்து விடுகிறது எனக் கூறினான். ஞானியும் சிரித்துவிட்டு அங்குள்ள மரத்தின் கிளையை நோக்கி காட்டுகின்றார். அந்த மரத்தின் கிளையில் சங்கிலி தொங்கிக் கொண்டிருந்தது. ஞானியும், உங்களுக்கு சங்கிலி தேவையென்றால் மரத்தில் ஏறி சங்கிலியை எடுத்துக் கொள்ளுங்கள். சகதியில் தெரிவது அதன் நிழல் மட்டுமே எனக் கூறிச் செல்கின்றார். இதுபோலவே நாம் தேடுகின்ற ஆனந்தமும் நிம்மதியும் பணத்திலும் பொருளிலும் புகழிலும் உள்ளது என தேடிச் செல்கின்றோம். ஆனால் அவற்றை அடைந்த பின்னரும் நம் உள்ளத்தின் தாகம் தணிவதில்லை. வெறும் விரக்தியும் ஏமாற்றமும் தான் மீதமாகின்றது. நாமும் நம் உள்ளே உள்ள ஆனந்தத்தின் பிம்பத்தை வெளி உலகில் கண்டு தேடுகின்றோம். ஆனால் உண்மையில் அந்த ஆனந்தம் நம் உள்ளேதான் இருக்கின்றது. இறப்பும் பிறப்பும் இயற்கையின் நியதி. இதை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆயினும் உண்மையில் இதை நாம் உணர்வதில்லை. நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும், உண்மையான ஆண்டவனை உணர வேண்டும் என்றெல்லாம் பல விருப்பங்கள் நமக்கு உள்ளன. ஆனால் இதை நாளை செய்யலாம் என்று தள்ளி வைத்து விடுகின்றோம். அவ்வாறான ஒரு நாள் அடுத்த மூச்சிற்காக நாம் தத்தளிக்கும் நாளாக அமையும் பொழுது இந்த மூச்சின் மகிமையையும் இந்த வாழ்க்கையின் அற்புதத்தையும் நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் அதனை இப்பொழுதே புரிந்து கொள்வோமாயின் அளப்பரிய ஆனந்தத்தை நம் வாழ்க்கையில் சாத்தியமாக்கிக் கொள்ளலாம். இதற்கும் ஒரு கதையுண்டு, பாருங்கள்.